ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே. ஜென்ரல் கிராமர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாரி கட்டிட்டு பார்க்கும்போது எது டாமினண்ட்டாக தெரியுதுன்னு பார்க்கணும். நீங்கள் டாமினண்ட்டாக தெரியுறீங்களா, உங்கள் சாரி டாமினண்ட்டாக தெரியுதா? சாரி டாமினண்ட்டாக தெரிஞ்சால் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து ஒரு வாட்டியும் அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டோட சாரியை ரெப்ரசன்ட் பண்ணி கட்டிட்டு வராங்க. ஸோ இந்த வாட்டி அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இந்த மதுபானி ஆர்ட் ஒர்க் சாரி போட்டிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அந்த ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த சாரி இஸ் டூ எக்ஸ்பென்சிவ். பட் அன்னைக்கே வந்து இதை டீகோட் பண்ணி இதை கையால் வரைஞ்சி லியோ சக்ஸஸ் மீட்டுக்கு த்ரிஷா ஒரு சாரி போட்டிருந்துருந்தாங்க. இந்த சாரி காஸ்டட் அரௌண்ட் 1,65,000. இந்த கேரளா ஜுவல்லரி வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. என்னோட 7th ஐடியா பேகு. அஃப்கோர்ஸ் தலை ஃபார் ரீசன், ஹார்டன் தலை ஃபேனு. ஸோ இட் இஸ் MS7. அகைன் ஒரு ஸ்பெஷல் சாரி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்கும்போதே தெரியுது ஒரு பட்டு சாரி. சின்னால பட்டு சொல்லுவோம், வாழைநார் சின்னால பட்டு. ஓ, சின்னால பட்டுனாலே இந்த வாழைநார் பட்டு. இது தெரியாம உட்காந்துருக்கேன் மேம் இத்தனை நாளும். சின்னால பட்டு அந்த ஃபுல் பிளேஸுமே வாழைநார் பட்டுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதில் வந்து 5.5 மீட்டர்ஸ் தான் சாரி வரும். ஏன்னா இதை வந்து நீங்கள் ட்ரை க்ளீன் தான் பண்ணணும். இது பேசிக்காகவே வாழைநாரில் இருக்கிறதால கலர்ஸ் வந்து அவ்வளோ பிடிச்சிருக்காது. நீங்கள் நிறைய நேரம் ஊற வச்சுலாம் துவைச்சிங்கன்னா கலர்ஸ் போயிடும். அதனால ட்ரை க்ளீனிங் ப்ரிஃபரபிள். 5.5 மீட்டர்ஸ் தான் வரும். ஏன்னா அந்த வாழைநாருக்கு அந்த அப்சார்பிங் ஃபேக்டர் இல்லை அதனால. ஸோ அதுதான் ஆக்சுவலாக ரீசன் பிஹைண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதை இந்த பர்டிகுலர் வீவரோட பசங்க வந்து நெஃப்டில் படித்து இப்போ அடுத்த தலைமுறை வந்து ரொம்ப அமேசிங்காக பண்ணுறாங்க. அவங்களோட கற்றுக்கிட்டு தான் நான் நிறைய விஷயம் வந்து படிக்கவே ஆரம்பித்தேன். அந்த பார்டர் கலர் வந்து டபுள் ஷேட்ல ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு இது வந்து பயங்கரமா நீங்க வந்து எங்க போய் தேடினீங்கனாலும் வாழைநார் பட்டுல இந்த எங்களோட நேம் வந்து சினாமிகால வந்து இந்த மாதிரி ஒரு பல்லு பார்க்கவே முடியாது. இது வந்து காஞ்சிபுரம் இன்ஸ்பயர்ட் பல்லு. ஸோ இதை இதில் இன்ஃபியூஸ் பண்ணி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ ஹீ ஸ்டார்டட் டாக்கிங் டு மீ. ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி பண்ணிட்டு நவ் ஹி ஹஸ் கிரியேட்டட் அ பிளவுஸ் வித் தட். ஃபர்ஸ்ட் வந்து இதுல இங்க இருக்கிற விஷயமே வந்து எனக்கு வித்தியாசமா இருக்கு. இது ஹேண்ட்லூம். அதனால தான் நீங்க ஒரு மிஸ்மேட்ச் எங்கேயா பார்த்தீங்கன்னா அது ஹேண்ட்லூம்கான அத்தென்டிசிட்டி. ஸோ ஏன்னா இது கூட சில டைம் இது டேமேஜ் பீஸ் நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் இட்ஸ் ஹேண்ட்லூம். அண்ட் இதுதான் வந்து அதுக்கான பார்டர் இல்லை. ஆமாம், பார்டர்லெஸ்ஸாக தான் கேட்போம் நாங்கள். ஸோ இது அவர் வந்து இப்போ அவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்த தலைமுறை ஐ ஷுட் சே ரொம்ப அமேசிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பனானால பித் சாரியில் வந்து ஒரு அழகான காஞ்சிபுரம் பல்லு கொடுத்து ப்ளவுஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம். அதுவும் அந்த கலர் காம்பினேஷன் வந்துட்டு நீங்க எங்க இருந்து இந்த கலர் பேலட்லாம் சூஸ் பண்றீங்க? அவரு சஜஸ்ட் பண்ணது தான். டு பி ஹானஸ்ட் நானே அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்ட குட்டி பையன் தான். பட் ரொம்ப அமேசிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீ சஜஸ்டட் திஸ் அண்ட் இட் வென்ட் ஆன் வெல். ஸோ இந்த கலர் பேலட்னு வரப்போ மேம் நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்களுக்கு என்ன சாரி சூட் ஆகுங்கிறது தெரியாது. இப்போ ஒரு டஸ்கி ஒரு ஃபேராக இருக்கிறவங்க பிரைட்டாக போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த டஸ்கி ஷேட் பீப்புள் தான் ரொம்ப யோசிப்பாங்க நம்ம என்ன போடலாங்கிறது. ஸோ ஒரு டஸ்கி ஷேட்னா அவங்களுக்கு என்னென்ன கலர்லாம் பயங்கரமாக சூட் ஆகும்? ரொம்ப டார்க் கலர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜென்ரல் கிராமர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாரி கட்டிட்டு பார்க்கும்போது எது டாமினண்ட்டாக தெரியுதுன்னு பார்க்கணும். நீங்கள் டாமினண்ட்டாக தெரியுறீங்களா, உங்கள் சாரி டாமினண்ட்டாக தெரியுதா? சாரி டாமினண்ட்டாக தெரிஞ்சால் கலரை குறைச்சிக்கணும். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு லேமன் டேர்ம்ஸில் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளண்டடாக இருக்குது கட்டலாம், இல்லை நீங்கள் நல்லா ஃபேராக தெரியுறீங்க கட்டலாம். பட் சாரி ரொம்ப டாமினண்ட்டாக தெரிகிற மாதிரி மட்டும் சாரி சூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இதோட ஒரு அஃபோர்டபிலிட்டிங்கிறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான், எக்ஸ்பென்சிவ் தான். பட் அதையும் நாங்கள் வந்துட்டு கண்டிப்பா காசு கொடுக்கலாம். சில இடங்கள்ல கொடுக்கலாம். இல்லை ஒரு சாரி நம்ம வாங்குறோம், அது என்னைக்கோ ஒரு நாள் தான் கட்டுறோம். பட்டுக்குன்னு அந்த சாரி கொடுக்கணும்னா அந்த ப்ரைஸ் தான் கொடுத்தாங்க. அண்ட் கம்மிங் பேக் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து ஒரு வாட்டியும் அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டோட சாரியை ரெப்ரசன்ட் பண்ணி கட்டிட்டு வராங்க. ஓகே, இவ்வளோ அப்சர்வ் பண்றீங்களா மேம் நீங்க? ஸோ இந்த வாட்டி அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இந்த மதுபானி ஆர்ட் ஒர்க் சாரி போட்டிருந்தாங்க.
ஸோ இந்த மதுபானி ஆர்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆர்ட்டு. அவங்க வந்து இதே மாதிரி ஒரு பெய்ஜ் சாரீ தான் அதை போட்டிருந்தாங்க. பட் அஃப்கோர்ஸ் அந்த ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த சாரீ இஸ் டூ எக்ஸ்பென்சிவ். பட் அன்றைக்கே வந்து இதை டீகோட் பண்ணி இதை கையால் வரைஞ்சி என்னோட ஈரோடு வீவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஓ, நீங்களே வந்து என்ன மோட்டிவ் வேணும் அப்படிங்கறத நீங்க அதே கொடுத்தீங்க. தான், இந்த அதே ஆர்ட் தான், அவங்களோட சாரீ தான். இன்ஃபேக்ட் ஒரு தமிழ் வீக்லி மேகசினில் அவங்களோட துணை சப்ளிமெண்ட்ரியில் எங்களை இதை மட்டுமே கவர் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம், ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒவ்வொரு பட்ஜெட் தாக்குதலுக்கும் என்ன சாரி போடுறாங்க, யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கங்கிறது சொல்கிறீங்க. ஸோ இந்த மதுபானி ஆர்ட் வந்து யார் ரெப்ரசன்ட் பண்ணி வருது மேம்? இது வந்து ஒரு நல்ல பீகார் ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய ஒரு சாரி அவங்க போட்டிருந்தது. அதை அந்த காஸ்ட்டில் பண்ண வேண்டாமேன்ட்டு நான் அதை வந்து கேரளா காட்டன்ல எடுத்து அதே ஆர்ட்டை இன்ஃப்யூஸ் பண்ணி அஃபோர்டபுளாக மாற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் மாசத்துல ஓணம் வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் கரெக்டா இருக்கும். இது வந்து ஒரு கேரளா சாரி. இதுக்கு வந்துட்டு ஒரு பிளவுஸ் கொடுக்கணும்னா இது 100% காட்டன்மா, 100% காட்டன், கம்ஃபர்டபுளான காட்டனு. இதுக்கு ஒரு ராஸ் அவங்க வந்து இதே மாதிரி ஒரு ரெட் பிளவுஸ் தான் போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு டீகோட் பண்ணி காம்பினேஷன் தான் வேணும்னு இருக்கும் அப்படின்றதுனால சேம் ரா சில்க் பிளவுஸ் வச்சு கொடுத்துட்டோம். ஸோ இது அந்த ஒரு பர்பிள் ஷேட் எடுத்த மாதிரி அதை இன்ஸ்பயர் பண்ணி அதே வீவர் தான். ஸோ கண்டினியூட்டியாக அழகாக அதே பிளவுஸ் போட்டிருக்கோம். இந்த ஒரு ஸ்டோரி வந்து லைக் எனக்கு இப்போ ஹிட் ஆகுது. எவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது அதை நீங்களே வந்து வரைஞ்சி இல்லை அவங்க அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறாங்களே. ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ரெப்ரசென்ட் பண்ணி ஒவ்வொரு இதுக்கு போட்டு வரும்போது வென் வி see it அவ்வளோ எஃபர்ட் அவங்க எடுத்திருக்காங்க. ஐ மீன் ஷீ இஸ் ரெப்ரசென்டிங் ஈச் ஆஃப் த ஸ்டேட்ஸ்ன்னும் போது அதை நம்ம எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறது அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன் நான். அதை தான் வந்து ஒரு செலிபிரிட்டி போட்டுட்டாங்க, அதனால நம்ம போடுறோங்கிறத தாண்டி அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குங்கிறத நம்ம டீகோட் பண்ணுறது இட்ஸ் ரியலி நியூ அண்ட் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது. தேங்க்யூ. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் சாரீ. ஃபைனல் சாரீ ஒன்று ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு சாரீ பார்க்கலாம். நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா செலிப்ரிட்டி இன்ஸ்பயர்ட் ப்ராடக்ட் பார்த்துட்ருக்கோன்ட்டு, அது ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் மாற்றி கொடுத்தா கஸ்டமர்ஸ்லாம் ஹாப்பியாக ஆகிறாங்கன்னு சொன்னேன்ல. லியோ சக்ஸஸ் மீட்டுக்கு த்ரிஷா ஒரு சாரீ போட்டிருந்துருந்தாங்க. லியோ சக்ஸஸ் மீட் இப்போ த்ரிஷா சாரி. அண்ட் இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணீங்களா? இது கஸ்டமைஸ்ட் இல்லை, பட் ஸ்டோரி பிஹைண்ட் இஸ் த்ரிஷா இதே சாரீ தான் போட்டிருந்தாங்க. வென் வி வெண்ட் அண்ட் அந்த ஒரிஜினலாக அது எந்த வெப்சைட்டில் கிடைக்குது நாங்கள் சோர்ஸ் பண்ணி போகும்போது the saree costed around 1,65,000. அதே பர்டிகுலர் பேட்டர்னை வந்து நாங்கள் இது ஆக்சுவலாக மேனுஃபேக்சர் இது வீவர்லாம் பண்ணல, ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட கேட்கும் போது he suggested அதோட காப்பி இருக்குது மேடம் சொல்லிட்டு. ஸோ இந்த காப்பி எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாரு ஒரு சாம்பிள். பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டரிலாம் அதே தான்மா, எக்ஸாக்ட் எம்ப்ராய்டரி. ஒன்லி த ஃபேப்ரிக் இருக்குல்ல, ஆர்கன்ஸா அது வந்து ஒரிஜினல் ஆர்கான்ஸா, இது செமி ஆர்கான்ஸா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி நீங்கள் இப்போ போய் பிக்சர் கிட்ட எடுத்து வச்சு பார்த்தாலும் ஒரு சின்ன வட்டம் கூட சேமாக தான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரியலா அந்த ஃபர்ஸ்ட் காப்பின்னு ஒன்று ஃபர்ஸ்ட் காப்பி சொல்லுவோம், மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் காப்பி தான் இது. ஸோ வந்து த்ரிஷா போட்ட சாரி, அதுவும் கரெக்டா லியோ சக்ஸஸ் மீட்டுக்கு இதே ரெட் இதே எம்ப்ராய்டரி போட்ட சாரி. இதுவும் நிறைய மூவ் ஆச்சு. 1 பாயிண்ட் போதும்னு நினைச்சு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். 1.65 lakh சாரி நீங்க எந்த ரேட்க்கு கொடுத்துட்டு இருக்கீங்க? This is only 1499. அப்போ கண்டிப்பா கிடைக்கு வாங்கலாம். So this one special saree. இதுவே வந்து ஒரு மாதிரி ஃபீல் குட்டா, ஆமா, லைட் வெயிட்டடா. ஏன்னா ஆர்கான்ஸா வந்து நிறைய பேர் எக்ஸ்பென்சிவா இருக்கும் அண்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் செமி ஆர்கான்ஸா இட்ஸ் அ வெரி அஃபோர்டபுள் ரேட். பார்க்கவும் ரொம்ப அழகான ஒரு வைப்ரண்டான கலர்ல இருக்கு. எஸ். அண்ட் நீங்கள் இதையும் தாண்டி வந்து நான் பார்க்குறப்பவே ஆக்சசரிஸாக இருக்கட்டும், உங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டிலில் இருக்கட்டும், அதில் பேக்ல இருந்து எல்லாமே கொடுக்குறீங்க. வெறும் சாரி கொடுக்குறது அதோட டோட்டல் லுக்கே நம்ம கொடுத்துடலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம். அதில் நாங்கள் பார்த்தோம் சில ஜுவல்லரிஸ், அதில் எங்களுக்காக ஷாமா கொஞ்சம் ஜுவல்லரிஸ் பார்க்கலாம். ஏன்னா நிறைய ஜுவல்லரிஸ் மேம் சொன்னாங்க, நிறைய ஜுவல்லரிஸ் வந்துட்டு சேல் ஆயிடுச்சு, இப்போ தான் அவங்க ரீஆர்டர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இது எல்லாமே வந்து ப்ரீமியம் ஜுவல்லரிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி கிளியராக ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நம்ம க்ரியேட் பண்ணும் போதே அது கோல்ட் லைக்காக இருக்கணுன்றதுல நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். அதனால தான் நீங்கள் வந்து பேக் செயின் பார்த்தீங்கன்னா கூட கோல்டு பேக் செயின் மாதிரியே இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் செமி ப்ரெஷியஸாக இருக்கும். ஒரு கோல்டு ஜுவல்லரியில் செமி ப்ரெஷியஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியே இருக்கும். மேக்ஸிமம் ஹேண்ட்மேடாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற பீஸ் ஹேண்ட்மேட் அனு வெயிட்டாகவும் இருக்கு. ஆமாம், ஹேண்ட்மேட் ஜுவல்லரி. நல்ல உங்களுக்கு நீங்கள் லைக் ரொம்ப தண்ணியெல்லாம் படாமல் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து 6 months கேரண்டீட் வேறு.
6 months 6 months guaranteed வேற. இது ஒரு அழகான ஒரு மிட் லென்த் நெக் பீஸ் இது. அண்ட் இப்போ நம்மளுக்கு விஷுலாம் வருது இல்லையா, நிறைய அந்த கேரளா ஜுவல்லரி வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. வி ஹாவ் திஸ் கேரளா பேட்டர்ன் ஜுவல்லரி. அதுலயும் அழகான ஒரு கிரீன் ஜெம், அவங்க கிரீன் தான் நிறைய யூஸ் பண்ணி போடுவாங்க இல்லையா, அந்த 3 ஸ்டோன் அந்த மாதிரியான ஒரு ஸ்டோன் வச்சு நல்ல ஆர்டிஸ்டிக் வேலை கொடுத்துருப்போம். இதுக்குமே நல்ல ஒரு பேக் செயின் இருக்கு. அண்ட் இது வந்து எந்த மாதிரியான அவுட்ஃபிட் கூட போடுறப்போ வந்து இன்னும் நல்லா எலிவேட்டடா காட்டும்? இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஒயிட் பேஸ் சாரீக்கு போடலாம், ஆர் சல்வார் வந்து ஒயிட் பேஸ்டோ க்ரீம் கலரோ பேஸ்டல் ஷேட்ஸோ ஒரு ஃப்ராக் டைப் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு சூட் ஆகும். இப்போ யாருமே வந்துட்டு இப்போ நான் பிங்க் கலர் போடுறேன்னா பிங்க் கலர் ஜுவல்லரி, நம்ம ஒரு டைம்ல வந்து பிங்க் கலர் போட்டால் எல்லாமே பிங்கா போடுவோம், வலையில இருந்து எல்லாம் பிங்கா போடுவோம். இப்போ ஒயிட் கலர்னா இல்லை, நான் வந்து கிரீன் கலர் போய்க்கிறேன், இல்லைன்னா ஒரு ரெட் கலர் நான் போடுறேன்னா அதுக்கு வேற கலர் எடுத்துக்கிறேன், பர்பிள் போடுறேன்னா எல்லோ போட்டுக்கிறேன். அந்த மாதிரியான ஜுவல்லரி வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்கல்ல. ஸோ என்னென்ன கலர்ஸ்லாம் போட்டால் சில யூஸ்வல் அவுட்ஃபிட்ஸாக இருக்கட்டும், நம்ம ஒரு சாரியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சூட் ஆகுற ஒரு அந்த ஃபேஷன் சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அது ட்ரூ. நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி எல்லாம் மேட்சிங்காக போட்டுட்டு இருந்தோம்ல, அப்போ நீங்கள் எதை கான்சன்ட்ரேட் பண்ணி பார்ப்பீங்க, அந்த ட்ரெஸ்ஸையா அந்த அக்சசரிஸையா? ஸோ இப்போ ஃபேஷன் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, நான் எந்த பீஸை போல்டாக காமிக்க விரும்புகிறேன்னு இருக்கு. நான் என்னோட சோக்கரையோ நெக் பீஸையோ போல்டாக காமிக்க ஆரம்பிச்சேன்னா சாரீஸ்லாம் ரொம்ப சிம்பிளராக போடணும், இல்லைன்னா சாரீஸ் ரொம்ப கிராண்டாக போட்டுறா நம்ம அக்சசரிஸ் சிம்பிளாக போடணும். அப்படியான ஒரு கிராமருக்குள்ளே மாறிட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரொம்ப பிளெண்டடாக அப்படி போகாமல் நல்ல போல்டாக மாற்றி கலர்ஸ் போடுறது ரொம்ப ஃபேஷனாக இருக்குது. இது ஒரு ட்ரெடிஷ்னல் டாலர் செயின், கஜலக்ஷ்மி டாலர் செயின். இது வந்து ரொம்ப காலமாகவே நம்ம கோல்ட் பேட்டர்னில் வர செயின். கஜலக்ஷ்மினா 2 யானை இருக்கும், அதுதான் கஜலக்ஷ்மி. அதே பேட்டர்னு செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன், ஆல்மோஸ்ட் மேக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் ஃபினிஷிங். இந்த சின்ன ஃபைனஸ்ட் இதில் கூட ஸ்டோன் இருக்கும், அது ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஆர்டிஸ்டிக்காக ரொம்ப ஃபைன் ஒர்க்ஸ், மைன்யூட் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி. அண்ட் ஒரு இப்போ கொஞ்சம் ட்ரெண்டியாக இது நீங்கள் கேட்ட மாதிரி எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் இது சூட் ஆகும். ஒரு சல்வாருக்கோ சாரீஸ்க்கோ நைட் வேர்ஸ்க்கு ஸ்டோன்ஸ் எல்லாம் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறதால பேட்டர்ன் வந்து இது வந்து துபாய் ஜுவல்லரி பேட்டர்ன். இங்க ஒரு டிசைன் வருதா, இங்க ஒரு செமி டிசைன். சோ இங்க எழ வந்து அங்க பூ வர மாதிரி இது துபாய் ஜுவல்லரி. இது அதுக்கான மேட்சிங் தோடு வந்துரும், இயர் பீஸ் வந்துரும். அண்ட் இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ட்ரெடிஷ்னல் செட். வட்டமா இருக்கட்டும், எமரால்ட் ஸ்டோன்ஸ், கிரீன் எமரால்ட் ஸ்டோன்ஸ் அதை இன்ஃபியூஸ் பண்ண மாதிரியான ஒரு அட்டிகை. இது ஸ்காலர்ஸ் அட்டிகை. அட்டிகைக்கு மேட்சிங்கான தோடு 2, அதுக்கு மேட்சிங்கான பேங்கிளும் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீதா அம்பானி வந்து ஒரு கோல்ட் சாரி கட்டி ஒரு எமரால்டு கிரீன் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிரீன் வந்து அவ்வளோ பாப்புலர் ஆயிடுச்சு. அப்போ பண்ணும்போது தான் இந்த செட்டை நாங்கள் பண்ணோம். ஆமாம், இந்த அம்பானி வெட்டிங் வர்றப்ப தான் வந்துட்டு அவங்க போட்டுக்க ஜுவல்லரி எல்லாம் வந்து அதுலேயும் அந்த எமரால்டு ஸ்டோன்ஸ் தான் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. லைட்டர் ஷேட் போட்டாங்க, பேஸ்டல் ஷேட் போட்டாங்க, அதுக்கு எமரால்டு போட்டிருந்தாங்க. அப்போ அது பயங்கரமாக காம்ப்ளிமெண்ட் பண்ண. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து கேட்டுட்டே வந்தாங்களா? ஆமா, இது நாங்க வந்து அந்த அம்பானி சாரியும் இருந்தது, இப்பதான் நானே ஸ்டாப் பண்ணிட்டேன். அம்பானி சாரி கூட இந்த ஜுவல்லரிய பேர் பண்ணி கொடுத்தோம். இட்ஸ் லுக்ட் ஆல்மோஸ்ட் சேம். ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணாங்க. திஸ் இஸ் ஆன் ஜுவல்லரி சைடு. இதுக்கு மேலே ஜுவல்லரி இருக்கு, பட் வந்து எல்லாமே சேலானால வந்து கொஞ்சம் நம்மளால பார்க்க முடியல. அதையும் தாண்டி கொஞ்சம் பேக்ஸும் வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க சேனலுக்கு தான் நான் அதை ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்றேன். திஸ் பேக் இஸ் பிராண்டட் as MS7. மட்ராஸ் சாரீஸோட 7th ஐடியா, என்னோட 7th ஐடியா பேக். அஃப்கோர்ஸ் தலை ஃபார் ரீசன், ஹார்ட் அண்ட் தலை ஃபேனு. ஸோ இட் இஸ் MS7. ஓகே, MS7. இது இந்த ஜெய்ப்பூர்லேருந்து எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து வருதுமா. we have a contract with them now. we are launching it new. இது ஆல்ரெடி நம்ம வந்து பிராண்ட் இல்லாமல் 3-4 சீசன் பண்ணிட்டோம். ரொம்ப நல்ல குவாலிட்டியும் அஃபோர்டபுளாகவும் இருந்ததால we are just branding and coming across as an MS7 brand. இதுலயுமே நான் பார்க்குறப்போ நிறைய ஸ்பேசிங் ஒர்க் இருக்கு. 3 ஜிப் இருக்கு. இது சூப்பர் ஸ்டைலிஷ் அஃபிஷியல் ஒரு பேக். எதுக்கு வேணாலும் சூட் ஆகிற மாதிரி இதுக்கு ஒரு மேட்சிங் பவுச் வரும். பரவாயில்லையே, எனக்கு இதுக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு குட்டி பேக் வந்துருச்சு. ஸோ அது கூட பவுச்சும் வந்துடும். we have too many designs in this.
இது இல்லாமல் நிறைய டிசைன்ஸு madras.com இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் காட்டிட்டீங்க, நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்துட்டோம், நிறைய புது புது விஷயங்கள் இருந்துச்சு, உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அண்ட் நீங்கள் வந்து விமனுக்கு பண்ணுற கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும் எல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குது. ஃப்ரம் அ விமன் சைடு எனக்கு ரொம்ப பயங்கர ப்ரௌடாக இருக்குது. அண்ட் இவ்வளோ டைம்ஸ் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் எங்ககிட்ட காட்டினதுக்கும் இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதும் ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஃபார் த சேனல். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்லேருந்து என்னால் வெளியே கொண்டு வர முடிகிற சில விஷயத்தெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் த ட்ரெமெண்டஸ் சப்போர்ட். வில் மீட் யூ அகெயின். எஸ் மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே